நான் எழுதுறேன். ஏன்னா அவருக்கு எழுதலை நான், உங்களுக்கு பாசிட்டிவ் ஒர்க் ரொம்ப கன்சிடென்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைப்பேன். எதுலேயும் லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அக்கௌண்ட்ஸில் மட்டும் இல்லை, நான் அக்கௌண்ட்ஸில் இருக்கேன், அக்கௌண்ட்ஸில் மட்டும் இல்லை எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும்னு அந்த ஒரு கன்சிடென்சி எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பேன். சேல்ஸில், ப்ரொடக்ஷனில், பர்ச்சேஸில் எல்லா இதுலையுமே எதிர்பார்ப்பேன். அது ஒன்று வந்து என்னோட எப்போவுமே ஒர்க்குக்கு ஹானஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஜாபை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவேன். எனக்கு அதில் எப்போவுமே அது என்ன முன்னேற்றி கொண்டு போகுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ரைட். நெகட்டிவ் ரொம்ப கோவப்படுவேன், மனசில் பட்டதை ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். ஓகே. மற்றதை என் கூட வேலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணிட்டோம். சரி, ஷேர் பண்ணுங்க சார். நீங்கள் சார் நெகட்டிவ் என்ன சொன்னீங்க? ரொம்ப எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம், மற்றவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன். ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய உத்தரவு கொடுக்கறதுனால நமக்கு வேலை செய்யறது ஈஸியா இருக்கும். சரி, நெகட்டிவ் சார் அதே மாதிரி அவங்க நைட் டைம்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி இல்லை, நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஹெல்ப். ஓகே, இங்க இருந்து சார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா அதை டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ அதை இன்டைரக்டா எப்படி யார்கிட்ட எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கரெக்டா சொல்லுவாங்க சார். அது பாசிட்டிவ். ஓகே. நெகட்டிவ் வந்து இல்ல, நெகட்டிவ் சைடு தெரியல, பட் ஆனா கொஞ்சம் கோவம் அதிகமா வரும். ஓகே, நானே பார்த்துருக்கேன் சார். அவங்க பார்த்து நிறைய அட்மைட் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் மற்றவங்களை பார்க்குறாங்க, நிறைய புதுசாக பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாலுமே அது ஒரு ஒன் புதுசாக நிறைய அட்மைட் பண்ணிருக்கேன். அவங்க மாதிரி இருக்கணுங்கிறது நிறைய இருப்பாங்க. ஓகே. இந்த ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது நிறைய வருது. ஓகே, லேர்னிங் அப்படிங்கிறது நீங்க மற்றவங்களுக்கு லேர்னிங் இம்பார்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. சரி, அப்ரோச்சபிள். ஆபீஸ்ல வந்து கேம்ஸ் அப்புறம் வந்து ரெண்டாவது அப்ரோச் எப்பனாலும் நம்ம இவங்க போய் பேசினா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு எப்பவுமே இது பண்ணா எப்பவுமே அவங்க வந்து ஓப்பனா இருப்பாங்க. என்ன சொன்னாலுமே எனக்கு கைட் பண்ணாலும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இவங்க கோபம் வந்து இவங்க அடுத்த இடத்துக்கு போகாம தடுக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க, கொஞ்சம் சொல்றதே வந்து கொஞ்சம் பொயிட்டா பண்ணாங்க அப்படின்னா இவங்க வேற லெவலுக்கு போகலாம். ஸோ நீங்க கோபம் சொல்லவே இல்லை. ஏன் நான் கோவப்பட்டது இல்லையே, கோவப்பட்டா நான் சொல்ல முடியாது. நான் வந்ததுல இருந்து ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரல. நான் வந்து அண்ணன்ட்ட எப்போதுமே வந்து ஒரு கான்ஃபிடண்டா தான் ஒரு வேலை எந்த வேலைனாலும் ஒரு ஹெல்ப்பா கேட்பேன், செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த ஒர்க் அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இப்ப இல்ல, நைட் 12 மணிக்கு போன் அடிச்சாலும் அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, குட். எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு போனாலும் அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. இப்படி பண்ணுங்க, இது முடிஞ்சதுன்னா அது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ரோச்சபிள் சொல்யூஷன் ப்ரொவைடர், அப்ரோச்சபிள் சொல்யூஷன் ப்ரொவைடர், இது கான்ஸ்டன்டா வருதுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டியோ ஏதோ இப்படி பண்ணுங்க அப்படின்னு இதே பாயிண்ட். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி சேல்ஸ் எதுவும் தப்பு பண்ணாலும் அவங்க வந்து பொறுமையா சொல்லணும், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கோம். இது நெகட்டிவா. சரி, குட். சார் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நிறையவே இருக்கு. ஆஃபீஸ்ல இதுதான் வேணும்னா இதுதான் தருவேன், இதுக்கு மேலே நான் என்கிட்ட ஃபினான்ஷியலாக எதுவுமே கிடையாதுங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ இது இல்லை கம்பெனி இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் சொன்னா கூட முடியாது. கம்பெனி இது ஃபினான்ஷியல் நான் தான் பொறுப்பெடுப்பேன், நான் தான் இது செய்வேன்ற இதெல்லாம் மைண்ட் செட்டில் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம்
எனக்கு என்ன அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எதுவுமே இருக்காது. எல்லாருக்கும் எல்லா ஒர்க்லயும் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த மனப்பான்மை உங்களுக்கு கிடையாது. கிடையாது. எதை எடுத்தாலும் யூஸ்வலா எல்லா கம்பெனிலயும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுலயும் வர மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இங்க அப்படி ஆபரேஷன் கிடையாது. இங்க அப்படி கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆபரேஷன் டீம் பரண்டிகனால இருந்து அவங்க இவே பில் வந்து இவங்க எல்லாருமே வந்து டைம் எடுக்கணும்னாங்க. ஆனா அந்த அண்ணன் வந்து 1 மணி ஆனாலும் சரி நைட்டு முடிச்சிருந்து அந்த இவே பில்ல போட்டு வண்டி பேமெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே அவங்க செய்வாங்க. ஆனா போறதுல நான் குடிச்சிருக்கோம். ஓகே எல்லாரும் எனக்கு கிரெடிட் எடுத்துக்குவாங்க. ஓகே. அது ஒண்ணு இருக்குது. ஆனா அண்ணன் இன்னொரு என்னன்னா இப்ப தெரியல அப்படின்னு நினைச்சா கூட அதை மெனக்கிட்டு கூகுள்ல இது பண்ணி கிளாஸ் எங்கேயாவது ட்ரைனிங் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ற அளவுக்கு அவங்க இனிஷியேட்டிவ் இருக்கு. இருக்காங்க. ஸோ இனிஷியேட்டிவ் கோவம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்டோட நாலேஜும் அவருக்கு ஆபரேஷன், ஆ. சேல்ஸ், ஃபைனான்ஸ். I got this point. You any points? No. Sir. இங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க உங்க இதுல வரணும். சீனியர்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த டைம்னால கவலைப்படாம பேமெண்ட் எனக்கு பண்ணியிருக்கிறப்ப ப்ராம்ப்டா இருக்குன்னு நினைப்பாரு. கரெக்டா ஓகே. நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க. ஆமா, நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க. அவரோட வளர்ச்சிக்காக சொல்லுங்க சார். நீங்க இல்ல சார், நீங்க அடிக்கடி சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. எமோஷனலா பேசுறது இல்லை. சார் வந்து நிறைய பேர் செக் பண்ணிட்டாங்க. பர்சனலாகவும் என்கிட்ட பர்சனலாக நிறைய செக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணாத இப்படி மாற்றி பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹெல்ப்ஃபுல். வேற வேற என்ன பாயிண்ட்னா நெகட்டிவ் சொல்றதுன்னா ஒரு ஆங்கர் இருக்கு. ஆங்கர் வந்து யார் மேல உள்ள கோவமோ அந்த கோவத்தை காரணம் திடீர்னு வேற ஒரு வார்த்தை காரணம் எனக்கு feel ஆகுது. சரி, நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் லீடர்ஷிப் எல்லாமே பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்புட் கிடைக்கா அப்படின்னா இல்லை. அவங்க எங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு வேலையை நான் செய்கிறேன், எனக்காக ஒரு நாள் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஓப்பனாக எங்கே வந்து அப்ரோச் பண்ணணுமோ அதை அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க ஓகே சார். இது வந்து சார் வந்து சொன்னா வந்து இஸ் a good mentor. லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சரி. கம்பெனியில் நிறைய பிரச்சனை வரும்போது நான் சார் மூலியமா மாற்றிடுவேன். சரி. ஏன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் நான் ஸ்டெப்பிங் ஆகக்கூடாது. சார் மூலியமா சொன்னால் அந்த காரியம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் மற்றபடி இவங்க எல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் வேணா நான் கொடுக்கலாம். மேபி சொல்லுங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் வந்து இங்கே கம்பெனியில் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பேசுறது வந்து யார்கிட்ட ஏன்னா ஒரு பிரச்சனையை பெருசாக நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது எத்தனை பேர்ட்ட சொல்லணுங்கிற ஒரு இது இருக்கு. சொல்லலாம், தப்பு இல்லை. ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொன்னா வந்து யாருமே தப்பான ஆக கிடையாது. பட் அந்த நேரத்தில் நம்ம எத்தனை பேர் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா 10 பேர் 1 மணி நேரம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் நிறைய வேலையை செய்யலாம். எதுனாலும் நீங்க செய்யணும்னு நினைச்ச வேலையில நீங்க கொஞ்சம் பின்தங்கிற மாதிரி நீங்க செய்யணும்னு நினைச்சது கம்பெனி எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க செய்யணும்னு நினைச்சதுல கொஞ்சம் பின்தங்கினா நீங்க ஃபீல் பண்ணதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இது புரியுது. கண்டிப்பாக. ஸோ உங்கள் டைம் ப்ரொடக்டிவிட்டி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஒன்று இது அவர் சொன்னது டிலே ஆகலாம். செகண்ட், அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணலாம் பேசிக்கலாக. ஸோ உங்களுக்கு என்ன லேர்னிங்? உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் வச்சு எப்படி பில்டப் பண்ண போகிறீங்க? நெகட்டிவ் கொஞ்சம் நான் அதை ரியலைஸே பண்ணுறேன் என் டீம்கிட்ட இருந்து. ஏன்னா நான் கோவமாக சொன்னாலும் அந்த வேலை நடக்கு, கோவம் இல்லாமல் சொன்னாலும் அந்த வேலை நடக்கு. ஸோ டீம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறதுனால தெரியறது இல்லை, அது அப்படியே போயிடுது. கொஞ்ச நாளாக நானே அதை குறைச்சிக்கணுங்கிறது சூப்பர். வெளிப்படையாகவே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். டீமும் கோஆப்ரேட் பண்ணுறதுனால இனிமேல் நம்ம அது கோபுறதுக்கே இடம் இல்லையே, சொன்னாலே செய்கிறாங்க ஏன் அப்படின்னு நானே சில நேரம் என்ன ரியலைஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மாற்றணும். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.